இதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் விஜயோட அரசியலில் இருக்கத்தானே செய்யும். அது நிகழ்ச்சிகளை திட்டமிடுறதாகட்டும், இல்லை பர்மிஷன் வாங்குறதாகட்டும், இல்லை விழுந்திருக்கக்கூடிய இம்ப்ரெஷன் ஆகட்டும். மதிப்புக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்களுடைய அந்த கரூர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நிகழ்ந்த ஒரு பெரும் துயரம் என்பது தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது, பொதுமக்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. இதில் திரு விஜய் அவர்கள் மீதே மொத்த பழியும் தூக்கி போடுகிற முயற்சியில் குறிப்பாக ஆளுங்கட்சி ஈடுபடுகிறது. அது பலனளிக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்று சொன்னால், களத்திலே அங்கே போய் கரூரில் இருக்கக்கூடிய மக்களிடம் பேசிய எங்களுடைய செய்தியாளராகட்டும், வேறு ஓரிரு ஊடக நண்பர்கள், எனக்கு மிக நெருக்கமான நண்பர்களாகட்டும், அங்கே போய் மக்களை சந்தித்திருக்கிறார்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்திருக்கிறார்கள். எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்தவர்களோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களோ பல சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்புகிறார்களோ, அதே கேள்விகளும் சந்தேகங்களும் கரூர் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. கரூர் மக்களை உங்கள் நண்பர்கள் சந்திச்சிருக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் சந்திச்சிருக்கிறாங்க. விஜய் தரப்பில் யாருமே சந்திக்கலன்னு அவங்கெல்லாம் வருத்தப்படலையா? நிச்சயமாக. அதாவது இறந்து போன ஒருவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவரே ஒரு பெண்மணி என்ன சொல்லுகிறார் என்றால், விஜய் அண்ணா நிச்சயம் எங்களை சந்திக்க வருவார், விஜய் அண்ணா மீது நாங்கள் தவறு காணவில்லை, விஜய் அண்ணா அந்த கூட்டத்தில் பேசிவிட்டு புறப்பட்டது பற்றி கூட அவருக்கு தெரியாமல் போயிருக்கும், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது என்று. அங்கே எங்களுக்கே பல சந்தேகம் இருக்கிறது. அவருக்கு ஒரு லாங் ரோப் கொடுக்குறாங்கங்கிறீங்க? ஆமாம், காவல்துறை கடுமையான கூடுதலான பாதுகாப்பை போடவில்லை என்பது பரவலான குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இது விஜய் மீது பெரிய தாக்கத்தை ஓவரால் நரேட்டிவ்ல இந்த நிகழ்வு ஒன்று, அதற்கு அவங்க ரியாக்ட் பண்ண விதம் ஆர் ரியாக்ட் பண்ணாத விதம், அது மக்கள் மத்தியில் கடந்த வாரம் விஜய்க்கு அந்த கூட்டம்லாம் கூடும்போது இருந்த ஒரு இம்ப்ரெஷனும் பிம்பமும் தொடர செய்தா, இல்லை அது அடியோட மாத்திருச்சா? இல்லை, இப்போதைக்கு இது ஒரு டெம்பரரி செட்பேக் ஃபார் ஹிஸ் பாலிட்டிக்ஸ் ஆர் ஹிஸ் பார்ட்டி. இட் இஸ் நாட் கோயிங் டு பி எ பர்மனன்ட் செட்பேக். இட் இஸ் அ செட்பேக் நீ ஏற்றுக்கிறீங்க? நிச்சயமாக. ஏனென்றால் பலர் என்ன செய்கிறார்கள், ஆளுங்கட்சி சொல்லப்போனால் தன்னுடைய எல்லையை மீறி செயல்படுகிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட விதமே ஒரு வினோதமான வழிமுறை. எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்க. நான் நீண்ட காலமாக ஒரு பல நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விசாரணை கமிஷன் அறிவிப்புகளை பார்த்தவன் என்ற முறையில் சொல்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இல்லாத ஃபஸ்ட்டு விசாரணை கமிஷன் இதுதான். இதுவே ஒரு கேலிக்கூத்து இல்லையா என்று நான் கேட்கிறேன். எந்த ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டாலும் சைமல்டேனியஸாக டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ், என்னென்ன விசாரணை வரம்புக்குள் என்னென்ன விஷயங்கள் வரும் என்று சப்சிக்வெண்ட்டாக அந்த அறிவிப்புடன் சேர்ந்தே வரும். ஏன் இல்லை? என்ன அவசரம் உங்களுக்கு? அப்படி டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்சஸ் இல்லாத ஒரு ஜீவோ இல்லை, எதுவுமே இல்லை. நைட்டோட நைட்டாக அருணா ஜெகதீஷ்ன்றவங்க காலையில் போயிடுறாங்க. நான் அவர் மீது எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை. சிபிஐ விசாரணையை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் அரசாங்கத்தின் பதட்டம் பல வழிகளில் வெளிப்படுகிறது. நான் மருத்துவமனையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தவிர மீதி எல்லாவற்றிலும் அரசாங்கம் ஏதோ ஒரு பதட்டத்தில் இருப்பது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பக்கம் டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு கமிஷன் அமைச்சிட்டீங்க, இன்னொரு பக்கம் எதற்கு IAS IPS அதிகாரிகள் கூட்டு பேட்டி அளிக்கிறார்கள்? நீங்களே கதையை முடிச்சுட்டு போயிடுங்களேன். அரசுடைய கேலி கூத்து இல்லையா என்று நான் கேட்கிறேன். Let the commission decide what is the situation led to the stampede. Let the commission decide or let the high court decide. Why should the senior officials? அரசு நிர்வாகத்து மேல குற்றம் சாட்டும் போது அதுக்கு அவங்க தரப்பு ஃபேக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. எதற்குன்னு நான் கேட்கிறேன். அதுக்கு தான் ஒரு விசாரணை ஆணையம் போட்டீங்கல்ல. நான் நீங்க என்ன சொல்றேன், தாவேக்காவுக்கு பதில் சொல்றதுக்கு தான் இந்த IAS அதிகாரிகள் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. கேள்வியே கேட்கல. இப்ப மத்தவங்க இல்ல எல்லாரும் கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறார்கள். கேட்பதற்கு இந்த விசாரணை ஆணையத்திடம் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுங்கள் என்று அரசாங்கம் அறிக்கை விட்டால் பரவாயில்லை. டிஜிபியில் தொடங்கி பப்ளிக் செக்ரட்டரி வரைக்கும் why should they go to media? Where is the point? Where is the meaning in the commission? நான் கேட்கிறேன். அவ்வளவு அக்கறை இதற்கு சம்பவத்துக்கு பிறகு காட்டினீங்களே, இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடியது தானே. அவர் ஒய்பிடிவி கேட்டகரியில் இருக்கிறவர். அங்கே ஏதாவது ஸ்டெரைல் ஜோன் உருவாக்குனீர்களா? 2 மீட்டிங் 3 மீட்டிங்க்கு முன்னாடியே பார்த்துருக்க வேணா நீங்கள்? இது என்னடா ஒவ்வொரு இடத்துலையும் இவ்வளோ கூட்டம் எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கே, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணணும்,
அவரை கூப்பிட்டு பேசுவோம், அவருடைய நிர்வாகிகள்கிட்ட போய் பேசுவோம். சுத்திர ரோப், சுத்திர பேரிகேட், இதெல்லாம் நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவருடைய கூட்டத்தில் பார்த்துருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்ணலை? மக்கள் மத்தியில் வெறுப்பு வரத்துன்னு நினச்சாங்களா? அதாவது இந்த டிராஃபிக் ஒரு 2-3 மணி நேரம் பாதிக்கிறது, ஊரே ஸ்தம்பிச்சு போகிறது எப்படின்ற இந்த எண்ணம் இருந்திருக்குமோன்ற சந்தேகம் வருது. இந்த ஸ்தம்பிக்க வச்சது யார் சார்? சார் நான் என்ன சொல்கிறேன், அதுதான் நான் சொல்கிறேன், மக்கள் திரண்டு வர்றாங்க சார். அவர் என்ன உங்கள் கூட்டங்களுக்கெல்லாம் வர்ற மாதிரி 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்தாரா? 10,000 பேர் 15,000 பேர்ன்றாங்க சார், 30,000 பேர் வந்துடுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் என்ன கூட்டம் சொல்லாயிட்டு இருக்குன்னு நான் அதனால தான் சொன்னேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கூட்டத்தை சொன்னேன். எஸ்பி ரேஞ்சு டிஐஜி தேவில் இந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம் நடக்கிற இடங்களில் அவங்க போய் முன்கூட்டியே பார்ப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை சரியாக கேட்டிருக்காரு, அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. எஸ்பி போய் பார்த்தாரா, சூப்பர்வைஸ் பண்ணாரா அந்த பிளேஸை? கேட்கணுமா இல்லையா சார்? கேட்பதெல்லாம் திரு ஜுபேர், உங்க பார்வை என்ன? அதுக்கு முன்னாடி டாக்டர் சுமந்த் அவர்களை வரவேற்போம். இது ஒரு டெம்பரரி செட்பேக் தான் அப்படின்னு பார்க்குறாரு. கோர் கொஸ்டின், இது விஜயோடைய அரசியல், அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் தாக்கம் ஏற்படுத்துமா, இல்லை ஒரு 2-3 நியூஸ் சைக்கிள் அது கடந்து போக நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் பின்னாடி இருப்பது ஒரு குழு, ஒரு சின்ன ஒரு கூட்டம், ரசிகர் கூட்டம் தான். ஒன்றும் ஒரு தேர்தலை சந்திக்காத ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு நடந்திருக்கு, ஒரு பெரிய உயிரிழப்பு நடந்திருக்கு. இது அவர்களுக்கு ஒரு செட்பேக்கான பொதுமக்கள் மத்தியில், காமனாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தியை விஜயின் மேல் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சம்பவத்தில் அது ஆர் மேல் குற்றம்ங்கிறது விசாரணைக்கு முடிவிட்டு வரணும். அந்த சம்பவத்தை விஜய் எப்படி கையாண்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த சம்பவம் அதோட ஆஃப்டர் மேத், ஆமாம், எப்படி கையாண்டார்? 3 நாள் அன்னைக்கு சம்பவம் நடந்தவனே தெரிச்சு ஓடுறார், நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் படுத்துக்கிட்டார். 3 நாள் தலை காட்டவே இல்லை. 3ஆவது நாள் கழித்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த 41 குடும்பங்களை பற்றி ஒரு சிறு வருத்தம் கூட தெரிவிக்கல. அந்த நேரில் போங்கிறாரு. இல்லை, நேரில் நீங்கள் அடுத்த வருஷம் கூட போங்க. இறந்து போய் கிடக்கிறது உங்களை பார்க்க வந்த அப்பாவி மக்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இரக்கம், ஆழ்ந்த வருத்தத்தை கூட தெரிவிக்க போட்டாரு. இன்னைக்கு ராத்திரியே ட்வீட் போட்டாரு. ஒரு வீடியோ போடுறீங்க, எதுக்கு அந்த வீடியோ எதுக்கு இந்த வீடியோ போடுறீங்க? முதல்ல இந்த வீடியோ ஆரம்பிக்கிறப்ப அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் தாமதமாக வந்ததும் ஒரு காரணம், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கணும். அரசாங்கம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அரசாங்கம் தவறிடுச்சு, அரசாங்கம் கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சு, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கங்க. இவர் தரப்பினுடைய நியாயத்தை அவங்க பேசியிருக்கணுமா இல்லையா? பார்ட் அக்கௌண்டபிலிட்டி, ஓனர்ஷிப் பேசியிருக்கணும்ல. நீங்க குறைந்தபட்சம் அந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். விஜய் 8 மணி நேரம் தாமதமாக வந்ததுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்கணும். இவ்வளவும் செஞ்சுட்டு இவர் செஞ்ச மேல பழியை தூக்கி அரசாங்கத்தின் மேல போட்டுட்டு இவர் விலகிக்கிட்டாருன்னு என்ன அர்த்தம்? இதான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பூராமே இந்த 4 நாளாக கொதித்து போயிருக்கிறாங்க. கரூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள் அங்கே தீவிரமாக கண்மூடி விஜயை ஆராதிக்கிற ரசிகர்கள் வேணா அது எப்படி வேணாலும் நடக்கணும்னு பார்ப்பாங்க. பொதுமக்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க? தமிழ்நாடே கொதிச்சு போயிருக்கு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்ச்சியில் 41 பேர் இறந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு தாவாக்க நிர்வாகி கூட அந்த ஆஸ்பத்திரியில் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அந்த இடத்துல ஒரு கேப்டனாக நின்றுட்டு நீங்கள் போனால் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. உங்களுடைய நிர்வாகிகளை ஒரு 3 மாவட்ட செயலர் அனுப்புங்க, ஒரு 100 பேர் அனுப்புங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் இறங்கி உதவி பண்ணுங்க, அந்த குடும்பங்களை போய் சந்திங்க, ஆறுதல் சொல்லுங்க. யாருமே போனே அட்டன் பண்றதில்ல. தாவேக்காவோட சம்பந்தப்பட்ட ஆட்கள் அந்த இடத்துல இல்ல. விஜய் பேசல. 3 நாள் கழிச்சு தான் தூங்கி எந்திரிச்சு ஒரு ஆலோசனை பண்ணிட்டு ஒரு வீடியோ போடுறாரு. லாங் டர்ம் இம்ப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மீண்டு எழுந்து வருவது மிக 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 கஷ்டம்ங்கிறது என்னுடைய பார்வை. மீண்டு எழுந்து வருது கஷ்டம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி ஒரு அரசியலை பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவரை பார்த்ததே இல்லை. இது ஆபத்தான அரசியல். இது நாளைக்கு அவரை நம்பி வந்த 41 பேர் இறந்ததுக்கு இவரால் ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியலன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அவர் எங்க போவார்? நைட்டு போய் 2 மணிக்கு மீட் பண்ணுவார். அவரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு தலைவராக விஜய் இருக்கிறார். ஒரு பொறுப்பை தன் மீது எடுத்துக்கொள்வதற்கு பயப்படுறார், அச்சப்படுறார். இப்போ இவர் எப்படி நீங்க ரெஸ்பான்சிபிளான ஒரு தலைவராக எடுத்துக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்கள்?